வணக்கம் ஜெயஹிந்த். பாகிஸ்தான் மற்றும் இதை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை பற்றி ஒரு டீட்டெயில்டு காம்ப்ரஹென்சிவ் அனாலிசிஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 4-5 முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியா அமெரிக்கா பிரச்சனை, குறிப்பாக ட்ரம்ப் இந்தியாவுடைய பிரச்சனை, இந்தியா மேலே விதிக்கப்பட்ட வரி, பாகிஸ்தான் அசீம் முனீருக்கு கிடைச்ச அந்த இம்பார்ட்டன்ஸ், அமெரிக்கா பாகிஸ்தானை நண்பன்னு சொன்னது, இது ஒரு பெரிய பின்னடைவாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அப்போவே சொன்னோம், பாகிஸ்தானுடைய தேவை அப்படின்றது உலக நாடுகளில் யாருக்குமே கிடையாது. பட் அதோடைய ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன், அதோடைய முக்கியத்துவத்தால் இந்தியாவுக்கு எதிராக எப்பப்பெல்லாம் ஒரு நாடு யாரையா பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பயன்படுத்துவாங்க. பேசிக்கலாக அது ஒரு டிஷ்யூ பேப்பர். இப்போ 5 முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த 5 நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நூர்கான் ஏர்பேஸ் பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜிக் மிக மிக முக்கியமான ஏர்பேஸ். அவங்களுடைய அணு ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடிய விமானத்தளம், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் இருக்கிறது. அவங்க அணு ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கிரானா ஹில்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. அந்த ரன்வேவுடைய டாட் சென்ட்ரலில் இந்தியாவுடைய ஒரு பிரம்மோஸ் ஒரு 30 மீட்டர் அகலத்துக்கு ஒரு 25 அடி ஆழத்துக்கு ஒரு குழியை போட்டு தெரியும். இந்த நாடு இப்போ தான் சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 நாள் கழித்து அது ரிப்பேர் ஆகி இப்போ வந்திருக்குது. இப்போது இந்த ரன்வேல, இந்த விமான நிலையத்தில் தரையிறங்கினது அமெரிக்காவுடைய C-170 சொல்லக்கூடிய குளோப் மாஸ்டர் விமானம். அமெரிக்காவுடைய டிரான்ஸ்போர்ட் ரக விமானம் பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பேஸில் அது தயாரான உடனடியாக இறங்கினது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கறது அந்த காலகட்டங்களில் என்ன நடந்துச்சு. குறிப்பாக 10ஆம் தேதி மே மாதம் இந்த போர் முடிவுக்கு வரும்போது அமெரிக்காவுடைய அட்டாமிக் எனர்ஜி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விமானம் தரையிறங்கியது. எகிப்திலிருந்து அவசரமாக 2 அவங்களுடைய மிலிட்ரி பிளேன்ஸ் தரையிறங்கினது. கோபால்ட்னு சொல்லக்கூடிய அணு கதிர்களை தாங்கக்கூடிய, கம்மி பண்ணக்கூடிய கதிர்களை எடுத்துகிட்டு வந்துச்சுன்னு சொல்லி ஒரு அன்கன்ஃபார்ம்டான வெரிஃபைடு நியூஸ் இருந்துச்சு. ஆனால் எகிப்திலேருந்து விமானம் இறங்கினது கன்ஃபார்ம்டு. அமெரிக்காவுடைய அட்டாமிக் எனர்ஜி விமானம் இறங்கியது கன்ஃபார்ம்டு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் அமெரிக்காவுடையது. அமெரிக்கா சீக்ரெட்டாக வச்சுருந்ததை இந்தியா போய் தாக்குனதுனால தான் அமெரிக்கா இவ்வளோ பதட்டம் அடைஞ்சு அவசரமாக இவ்வளோ வேலைகளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பல அனலிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது 3 கேள்விகள் எழுது. இது உங்களுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் ஏர்பேஸ். இப்போ நான் சமீபத்தில் டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் ஒரு வெளிநாட்டு தூதரக அதிகாரிகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் இந்தியாவை சுற்றி ஒரு பைக்கில் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு நிறைய இடத்துல ஒரு பைக் போயிட்டுருக்காரு. கேரளா போயிருக்காரு. நீங்கள் ராமேஸ்வரம் வாங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ லே லடாக் பற்றி நான் பேசும்போது, இல்லை எங்களால் உள்ளே போக முடியாதுங்க, டிப்ளமேட்ஸ்ன்றதுனால ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, லே தாண்டிலாம் எங்களால் போக முடியாது, எனக்கும் அந்த வண்டியை ஓட்டணும்னு ஆசை, பட் இந்திய அரசாங்கம் அனுமதிக்காது அப்படின்ட்டு. இது ரொம்பவும் ஒரு நட்பு நாடு, ரொம்ப இந்தியாவுக்கு ஒரு நெருங்கின நாடு. இப்போது நீங்கள் அப்படியே இங்கே பாகிஸ்தானுக்கு வாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஏர்பேஸ் இப்போ தான் சரியாக இருக்குது. ஒரு அமெரிக்காவுடைய போர் விமானம் இறங்குது அப்படின்னா உங்களுடைய சாவரனிட்டி, உங்களுடைய அந்த நாட்டுக்குன்னே உண்டான அந்த இறையாண்மை எங்கே அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுது. ஸோ இறையாண்மையெல்லாம் இந்த நாட்டுக்கு கிடையாது. 2வது, இந்த நியூக்ளியர் செக்யூரிட்டி, ஒருவேளை எங்கள் அணு ஆயுதங்கள் தாக்கப்பட்டிருக்கா இந்தியாவுடைய தாக்குதலில் அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்வி எழுது. ஏன்னா ஒரு ரன்வேவை சரி பண்ணுறதுக்கு ஒரு 30 மீட்டர் அகலத்துக்கான ஒரு குழி, ஒரு 25 அடி, கிட்டத்தட்ட 25 மீட்டர்னு வச்சுக்கோங்க, 30க்கு 25ன்னு ஒரு கணக்கு வச்சுக்கிங்களேன். இதை நீங்கள் எர்த்ஃபில் பண்ணி கான்கிரீட் போட்டு ரெடி பண்ணி மீண்டும் அது விமானம் தரையிறங்கிறதுக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் பண்ணி போர்க்கால அடிப்படையில் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட ஒரு 15 நாளில் அதை சரி பண்ண முடியும். கிட்டத்தட்ட 120 நாள் அந்த விமான நிலையம் மூடப்பட்டு இப்போ முதல்ல அங்கே தரையிறங்கக்கூடிய விமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக ஒரு அமெரிக்கா விமானம் தரையிறங்குது. அதுவும் ஒரு பெரிய மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் பிளேன். அப்போது அங்கே உண்மையாக அந்த ஆயுதங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த ஆயுதங்களை இந்தியா கண்டிப்பாக தாக்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கு இத்தனை நாள் எடுத்துகிட்டு அது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு பாகிஸ்தானியர்களை நம்பாமல் அமெரிக்கர்கள் இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது. ரீஜனல் ஸ்டெபிலிட்டி இங்கே மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. ஸோ இந்த அணு ஆயுத பூச்சாண்டியை இனிமே காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே NDTV நடத்தின டிஃபென்ஸ் கான்க்ளேவில் முப்படைகளுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் பேசினாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசினார். பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கிளியர் கட்டாக இது ஒன்று இண்டிகேட் பண்ணுது. 2வது, இவங்களுடைய அசீம் முனீரோடைய ஃபேமிலி. அசீம் முனீர் ட்ரம்பை போய் சந்தித்து
ட்ரம்ப்பும் வந்து அசீம் முனீரெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி கூட்டு வச்சு வெள்ளை மாளிகையில் 1 hour விருந்து கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு இப்போ ஆகஸ்ட் மாதம் அசீம் முனீரோடைய மனைவி மற்றும் 3 குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்பட்டிருந்தா இப்போ செய்திகள் வந்து வருது. அமெரிக்க குடியுரிமை யார்? அசீம் முனீரோடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும், 3 குழந்தைகளுக்கும். நாளைக்கு அசீம் முனீருக்கு பர்வேஸ் முஷ்ரஃப் மாதிரியான ஒரு நிலைமை வரும்பொழுது தன்னுடைய குடும்பம் அப்படின்ற போது அசீம் முனீருக்கும் குடியுரிமை கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ஜூலை மாதத்தில் அமெரிக்க குடியுரிமை பெறத்துக்கு எத்தனை வருஷம் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்போ ஜூலை மாதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகஸ்ட் மாதம் 1 மாதத்தில் கிடைக்குது அப்படின்னா இப்போ இங்கேயும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து எழுது. ஸோ இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனீர் எப்போ வேணாலும் தப்பிச்சு ஓடுறதுக்கு பர்வேஸ் முஷ்ரஃப் மாதிரியோ அயூப் கான் மாதிரியோ ஒரு நிலைமை வரத்துக்கான வாய்ப்புகள் நம்ம இருக்குன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு இன்னும் அமெரிக்கா கன்ஃபார்ம் பண்ணல, பட் இது ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நிறைய இடத்துல இந்த செய்திகள் வருது. அடுத்தது இவங்களுடைய லாயலிட்டி, மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள், கீழ் அது இளம் லெவலில் இருக்கக்கூடிய மிடில் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவங்களெல்லாம் எவ்வளோ பேரை வேணாலும் உயிரை காவு கொடுத்துட்டு இவங்களுடைய முன்னாள் இராணுவ தளபதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் செட்டில் ஆகிற நாடு அமெரிக்கா, யூகே. சமீப காலத்தில் இப்போ ஸ்பெயினில் போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது செக்யூரிட்டி கிளியரன்ஸு. இப்போது ஒரு வெளிநாட்டு இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அசீம் முனீருடைய ஃபேமிலி வெளிநாட்டு அமெரிக்க குடியுரிமை பெற்றிருக்கும் போது அசீம் முனீர் இராணுவ தளபதியாக பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ஸ்டலேஷன்ஸ்குள்ளே எப்படி போக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதிருக்கு. இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு ரூல் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் வெளிநாட்டவரை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பட் சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸில் உங்கள் போஸ்டிங்கை போட மாட்டாங்க. இது எல்லா இராணுவமும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரூல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு சிபெக் ஷபாஸ் ஷெரீஃபை எந்த அளவுக்கு மதித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம். ஒரு வெயிட்டரை விட மோசமாக அவரை வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். 1000 விமர்சனம் இருந்தாலும் நாட்டுடைய பிரதமர் அப்படின்றத மறந்துட முடியாது. ஷபாஸ் ஷெரீஃபை தங்களுடைய ஐரன் பிரதர்ஸ், கடலை விட ஆழமான, வானத்தை விட உயரமான, இரும்பை விட ஸ்ட்ராங்கான ஒரு உறவுன்னு சொல்லக்கூடிய சீனா எப்படி நடத்தினாங்க அப்படின்றத பார்த்தோம். ரஷ்யா எப்படி நடத்தினாங்கன்றதை பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய உலகத் தலைவர்கள்லாம் எப்படி நடத்தினாங்கன்றதை பார்த்தோம். அந்த இராணுவ அணிவகுப்புகளையுமே கூட அந்த ஃபோட்டோகிராஃபை பார்த்தீங்கன்னா ஷபாஸ் ஷெரீஃபை அந்த ஃபோட்டோ தள்ளி போய் நில்லுன்னு ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோகிராஃபர் கவுண்ட் பண்ணி சொல்லுவார். அது மாதிரி வந்து அந்த கடைசி மூலையில் நிற்க வச்சு அமிச்சாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பாகிஸ்தானை ஒரு நாடாகவே மதிக்கல சீனா. இங்கே ஆக்ஷன்லேயுமே வருது. இவங்களுடைய ஒரு மெயின் லைன் ரயில்வே ப்ராஜெக்ட், துறைமுக நகரமான கராச்சியை பெஷாவர் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரயில்வே லைன். இந்த ரயில்வே லைனுக்கு $6.7 பில்லியன் அப்படின்றது சிபெக் ப்ராஜெக்ட் மூலமா சைனா சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த லோனை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக நெகோஷியேட் பண்ண பிறகும் இன்றைக்கி சைனாவுடைய எக்கனாமிஸ்டில் கிளியராக சொல்லிட்டாங்க, இந்த நாட்டில் போய் போடக்கூடிய எந்த ஒரு ரூபாயும் நமக்கு திரும்ப வரப்பு கிடையாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ பாகிஸ்தான் போயிட்டு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குன்னு சொல்லக்கூடிய ஏடிபியில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐஎம்எஃப்பில் பிச்சை எடுத்து முடிச்சாச்சு, வேர்ல்டு பேங்க்கில் பிச்சை எடுத்து முடிச்சாச்சு. சவுதி கிட்ட, யூஏஇ கிட்ட, கத்தார் கிட்ட, ஈவன் பாலஸ்தீன்கிட்ட கூட இவங்க எடுத்துருக்கிறாங்க. சைனா கிட்ட ஒரு 2 டேடி, இவங்க 2 அப்பாக்கள், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சைனா, இவங்க எல்லாரையும் முடிச்சு இப்போ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் அந்த ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்காக போய் கையேந்தி நிற்கிறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேன்சல் பண்ணது கோயின்சிடன்ஸ்லாம் நடக்கலை. இந்தியாவுடைய உறவு சைனாவுக்கு தேவைப்படுது. ஆர்ஐசின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சிஸில் இந்தியாவை ஒரு பவர் சென்டராக நீங்கள் அமெரிக்கா கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தியா சில முக்கியமான டீகப்ளிங்கை உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அதை தான் சீனா இப்போது இம்மீடியட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய, அது பாகிஸ்தானுடைய மின்துறை நிறுவனங்கள் சைனாவுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா $1.5 பில்லியன், கிட்டத்தட்ட 28,000 கோடி வட்டி மட்டுமே கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் நடக்கக்கூடிய செக்யூரிட்டி ரிஸ்க்கு, பல ரிஸ்கில் இந்தியாவுடைய உளவுத்துறையே சில முக்கியமான தகவல்களை ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. சிபெக்கில் நடந்த தாக்குதல், இவங்க இந்தியாவை பாகிஸ்தான் ப்ளேம் பண்ணும்போது அதில் ஐஎஸ்ஐ கூட்டு சதியோடு சேர்ந்து சீனர்களை கொண்டிருக்காங்க அப்படின்ற செய்திகளை ரொம்ப தெளிவாக குறிச்சிருக்காங்க. குறிப்பாக ஒரு 21 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக கைபர் பக்துன்குவாவில் நடந்த ஒரு தாக்குதலில் பாகிஸ்தானுடைய இராணுவ வாகனம் பக்கத்தில் எங்கேயுமே கிடையாது, அங்கே சீனர்கள் தான் அதிகமாக இறந்துருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டிலே. $6.8 பில்லியன் ஆரம்பித்த ப்ராஜெக்ட்டு
இவங்க டிலே பண்ணி $10 பில்லியன் போய் $9.8 பில்லியன் போயிட்டு இப்போ இவங்க முடியாதுன்னு சொல்லி கம்மி பண்ணிட்டாங்க. ஷபாஸ் ஷெரீஃப் இதில் சைனாவில் இருக்கும் பொழுது சைனாவுடைய ஒரு அதிகாரி சொல்கிறாரு, உங்ககிட்ட கொடுக்குற பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல, ப்ராஜெக்ட் டிலே ஆச்சுன்னா ப்ராஜெக்ட் காஸ்ட்டு அதிகமாகும், இது அடிப்படை, உங்களுக்கு லோனை சாங்ஷன் பண்ணியாச்சு, அந்த பணம் உங்கள் கருவூலத்தில் எங்கே போகுதுன்னு சொல்லும் பொழுது ஷபாஸ் ஷெரீஃப் ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு ஆள், நீ எங்கடா காசை கொடுத்த போய் செலவு பண்ண அப்படின்னு கேட்கும்போது எப்படி தடுமாறுவாங்களோ அங்கே போய் தடுமாறிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த நாட்டுக்கு இனிமே ஃப்ரீ லஞ்ச் கிடையாது அப்படின்றத சைனா வந்து ஒரு இடத்துல இப்போ புரிஞ்சுருக்குது. இந்தியாவை கட்டுப்படுத்துறதுக்கு பாகிஸ்தான் தேவை, இந்தியாவை எரிச்சலை விட்டுறதுக்கு, இந்தியாவை இராணுவ ரீதியாக பிஸியாக வைக்கிறதுக்கு பாகிஸ்தான் தேவை. ஆனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய விலை என்ன அப்படின்றத சீனர்கள் யோசிப்பாங்க. அமெரிக்கர்கள் மாதிரி பிளாங்க் செக் கொடுக்கக்கூடிய நாடு சீனா கிடையாது. இப்போ அவங்களுக்கு அது ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லாங் டேர்ம் இம்பேக்ட் பாருங்கள். இந்த போன மாதம் இவங்க ஏதோ பெரிய அப்படியே சாணக்கிய புலிகள் ரேஞ்சுக்கு பாருங்கள், இந்தியாவை நாங்கள் எப்படி காலி பண்ணிட்டோம், இந்தியாவுக்கு கலகம் மூட்டி விட்டதே நாங்கள் தான், இந்த பிரச்சனையை கொண்டு வந்து விட்டதே நாங்கள் தான், ட்ரம்ப்பை ஈகோவை ஹர்ட் பண்ண வச்சதே நாங்கள் தான் கொக்கரிச்சிட்டு இருந்தவங்க. அசீம் முனருடைய ஃபேமிலியை அமெரிக்காவுக்கு வீசா வாங்கிட்டு ஓடுறானுங்க. இவங்களுடைய லோனை வந்து சைனா கேன்சல் பண்ணுது, இவங்க ஏடிபி கிட்ட போகிறாங்க. அமெரிக்க விமானம் அவசரமாக வந்து தரையிறங்குதாங்க நூர்கான் விமான நிலையத்தில். லாங் டேர்மாக இவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் சைனா ஃபினான்சிங் அந்த CPEC 2.0 நடக்கவே போகிறது கிடையாது. இனிமே சைனா கொடுத்தாங்கன்னா மல்டிலேட்ரல் ரெல்லிங், பிரிக்ஸ் வங்கி மூலியமா, ஏடிபி மூலியமா, SCO மூலியமாக தான் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் மல்டிலேட்ரல் ஃபண்டிங்கில் போகும்போது அங்கே அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப அதிகமாகுது, அதை நீங்கள் டிப்ளமேட்டிக் லீவரேஜுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏடிபி ஃபினான்சிங் அப்படின்றது மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப அதிகமான காஸ்ட்டுக்கு, அதிகமான வட்டிக்கு இந்த நாடு எந்த ஜென்மத்துக்குமே அவங்க வாங்கின கடனை திரும்ப கட்ட முடியாத போது இன்னமும் அதிக வட்டிக்கு, கந்து வட்டிக்கு வாங்க போடக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பாகிஸ்தான் இருக்குது. ரெண்டாவது சைனாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரீகாலிப்ரேஷன். இந்தியா நெருக்கத்துக்கு வேணும் அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு அப்படின்ற போது நீங்கள் பாகிஸ்தான் விட்டு விலகி தான் வந்தாகணும். அந்த ரீகாலிப்ரேஷனை இவங்க பண்ணுறாங்க. குறிப்பாக தேர்ட் பார்ட்டி சிக்னல்ஸ் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது இந்திய சீன உறவில் அப்படின்னு அந்த சமிக்கை ஷி ஜின்பிங் கொடுத்ததும் இதுக்காக தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விக்ட்ரி டே பரேடாக இருக்கட்டும், இல்லை SCO சமிட்டாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக பாகிஸ்தானை ஒரு நாடாகவே மதிக்கலை. பாகிஸ்தானோட இரும்பு நண்பர் சைனா மதிக்கலை. பாகிஸ்தான் வலிய போய் விழுந்து ரஷ்யா கிட்ட, உங்கள் இந்தியா உறவை நாங்கள் ஏற்றுக்கிறோம், உங்ககிட்ட யார் கேட்டால் நீ ஏற்றுக்கிட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அங்கே புத்தின் சிரிச்சிட்டு இருந்தார். ரஷ்யா அவங்கள மதிக்கலை. SCO சமிட்டில் இருக்கக்கூடிய இவங்களோட அண்டை நாடுகள் ஈரான் அவங்கள மதிக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மிஷன் அப்படின்றது, இந்த 6 நாள் சீன பயணம் அப்படின்றது ஒரு $8 பில்லியன் அளவுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOU. நம்ம அரசியல்வாதிகள் வெளில போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொல்லுவாங்க இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்றது. அது எல்லாமே MOU, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரத்துக்கு கன்வெர்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 20 to 30% தான் இருக்கும். ஸோ அடுத்தது சைனாவோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்தியாவை நேரடியாக இனிமேல் டீல் பண்ணலாம், பாகிஸ்தானை தேவைப்படும் போது பயன்படுத்தலாம், பாகிஸ்தானுக்கு இந்த ஒரு நாய்க்கு தேவையில்லாமல் இவ்வளோ பால் ஊற்றி வளர்க்க தேவையில்லை, இது ரொம்ப கொழுத்து போய் சுற்றிட்டு இருக்கு அப்படின்றதான் சைனாவுடைய கண்ணோட்டம். முக்கியமாக ஒன்று கவனிங்க, 3 நாடுகள் சேர்ந்து இருந்தாங்க ஒரு மாதம் முன்னாடி. நம்ம நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்டும் போட்டிருந்தீங்க. அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் சீனா CPEC காரிடரை ஆப்கானிஸ்தானுக்குள்ளே எடுத்துக்கணும். நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த விக்ட்ரி டே பரேடில், வெற்றி நாள் பரேடில் ஆப்கானிஸ்தான் இல்லை. இந்தியா எப்படி புறக்கணிச்சதோ ஆப்கானிஸ்தான் அங்கே புறக்கணிக்கிறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் இப்போ இருக்கக்கூடிய தாலிபன்களுமே அமெரிக்கா கிட்டேயும் அந்த சைனா கிட்டேயும் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும், பாகிஸ்தான் மாதிரி முட்டாளாகக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி சைனா இன்னும் ஆப்கானிஸ்தானை ஒரு தாலிபான் அரசாங்கத்தை முழுவதும் அங்கீகரிக்கலை. ஸோ நீ அங்கீகரிக்கிற வரைக்கும் உன்னோட பரேடை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை அவங்க எடுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீவரேஜை கையில் வச்சுக்கிட்டு அமெரிக்காட்டையும் சில விஷயங்களை அவங்க கேட்டு போடுறாங்க. சரியான ஒரு ராஜதந்திரிகளாக இப்போ தாலிபான்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் டெஃபிஷியன்ட் கம்ப்ளீட்டாக இருக்குது. எந்த நாடுமே இனிமேல் பாகிஸ்தானை நம்புறதுக்கான ஒரு இதுவே இல்லை. பாகிஸ்தான் ஆக்சுவலாக உலகத்துக்கு தேவையே இல்லாத ஒரு நாடு. ஒரு எதுக்குமே ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நாடு வந்து ஒன்று செய்யணும், அது எதுவுமே கிடையாது. அப்போது இது கம்ப்ளீட்டாக மார்ஜினலைஸ் ஆகுது. ஸோ நியூக்ளியர் செக்யூரிட்டி கன்சர்ன், அமெரிக்கா விமானம் நூர்கானில் தரையிறங்கினதை இந்தியா ஒத்து கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மிலிட்ரி கமாண்ட் ஸ்ட்ரக்சர்
அசீம் முனீரோடைய குடும்பம் போய் அமெரிக்க குடியுரிமையை வாங்குறாங்க இந்த சமயத்துலனா அசீம் முனீருக்குமே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இந்த நாடு ஒரு பிரேக்கப்பை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை வழிக்கு கொண்டு வரத்துக்கு, இந்தியாவை உறுத்துறதுக்கு ஒரு குலைக்கக்கூடிய ஒரு நாயாக, கடிக்கக்கூடிய ஒரு நாயாக தான் பாகிஸ்தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர பாகிஸ்தானை பெருமளவு இல்லை. இப்போ மேகா டீம் இவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு இவ்வளோ H1B விசா கொடுக்குறோம். நானே ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன், தயவுசெய்து இந்த H1B விசா இந்தியர்களுக்கு கேன்சல் பண்ணிவிட்டு 50,000 பாகிஸ்தானியர்களை நீங்கள் வருஷம் வருஷம் உள்ளே கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்கள் நாடு ரொம்ப சுபிட்சமாக வாழும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுடைய இந்த கிரைசிஸ் அப்படின்றது மீண்டும் அந்த நாடு துண்டாவரத்துக்கான ஒரு இண்டிகேஷனை காமிக்குது. பட் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை இந்தியாவுக்கு என்னென்னா, ஆபத்து என்னென்னா, எப்பப்பெல்லாம் இந்த நாடு துண்டாகக்கூடிய நிலைமை வருதோ இந்தியா மேலே ஒரு பயங்கரவாத தாக்குதலை பண்ணுவாங்க. அதற்கு நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் ரெடியாக இருக்கணும். இந்த முறை ஆஃப் சிந்தூர் 2.0 நடந்ததுன்னா இவங்களுடைய சிந்து மற்றும் POKவை துண்டாக பிரித்து உக்ரைனில் ரஷ்யா எப்படி ஒரு பஃபர் ஜோனை உருவாக்குனாங்களோ அதே மாதிரியான பஃபர் ஜோனை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. உங்கள் கமெண்ட்ஸ்ன்றது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.